உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலை பெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையான் துடையாரவ தலைவரன் அவர்க்கே சரணங்களே. ஐவகை பொருள் 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றி யாவதன் திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருள் கதிவிரித்த புத்தேல் கைவளராழி செங்கன் கண்ணனை கருத்துள் வைப்பாம். பகவத்கதையிலே சென்ற முறை முதல் அத்தியாயம் 6வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். தொடர்ந்து துரியோதன் பேசிக் கொண்டு வருகின்றான். அடுத்து முதல் அத்தியாயம் ஸ்லோகம் 7, 8, 9. பிராமணரில் சிறந்தவரே, நம் பக்கத்தில் சிறந்தவர்கள் எவர்களோ அவர்களை தெரிந்து கொள்க. சேனை தலைவர்கள் எவர்களோ அவர்களை தகவலுக்காக தங்களுக்கு கூறுகின்றேன். அதாவது தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் போர்முனையில் வெற்றியே பெறும் கிருபாச்சாரியரும் அஸ்வத்தாமனும் விகர்ணனும் ஜெயத்தரனும் மற்றும் அநேக சூரர்களும் யாவரும் எனக்காக உயிரை விட துணிந்தவர்களாயும் பலவிதமான ஆயுதங்களையும் அம்புகளையும் உடையவர்களாயும் யுத்தத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாயும் நிற்கின்றார்கள். இவைகள் ஸ்லோகம். துரியோதனன் இந்த 3 ஸ்லோகங்களிலும் கௌரவ படைகளின் தலை சிறந்த வீரர்களை தெரிவிக்கின்றான். இந்த விவரத்தையும் துரோணர் கேட்கவில்லை. அவருக்கு புதிய செய்தியும் அல்ல. இதனால் மனதில் ஏற்பட்ட அச்சத்தை கலக்கத்தை தவிர்த்து விடவே துரியோதனன் யாருமே கேட்காத போதும் துரோணருக்கு தெரிந்தவற்றையே சொல்லிக் கொண்டு போகின்றான் என்று நினைக்க தோன்றுகிறது. துரோணர் பிராமணர், சத்திரியர் அல்ல. சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் இயற்கையான சுபாவத்தால் யார் எதிர்கொண்டாலும் யார் சண்டையிட வந்தாலும் இவர்கள் சண்டையிடுவதற்கு தயக்கம் காட்ட மாட்டார்கள். பிராமணர்கள் மென்மையான குணம் கொண்டவர்கள். அதுவும் இந்த போரில் எதிர் அணியில் துரோணனுடைய அன்புக்குரிய மாணவன் அர்ஜுனன் நிற்கின்றான், எதிரணியிலே நிற்கின்றான். அதனால் துரோணனுடைய மனம் எளிதில் இலகிவிடலாம் என்று நினைத்து தான் சத்திரியன், தனக்காக போர் செய்ய கௌரவப்படை நிற்கின்றீர் என்பதை ஞாபகப்படுத்தும் முறையில் என்ற கருத்து உள்ளடங்க துரியோதன் பிராமணரில் சிறந்தவரே என்று அவர் மனம் புண்படும் வண்ணம் வார்த்தை அள்ளி வீசுகின்றான். தான் சத்திரியன் என்பதில் இருமாப்பு துரியோதனுக்கு உண்டு என்பதை தெரிவிக்கவே சஞ்சயர் 2வது ஸ்லோகத்தில் பேசும்போது துரியோதனனை துரியோதன ராஜன் என்று குறிப்பிட்டார் போலும். அங்கு எதிரணியில் பேரில் கோபம் உண்டாகி தீவிரமாக துரோணர் போரிட வேண்டும் என்று துருபதன் மகனை காட்டி பேச்சை தொடங்கினான். இங்கு இரக்கமின்றி போரிட வேண்டும் என்று எண்ணி சொல்லாவிட்டாலும் வாய்ச்சொல் அவசரத்தில் சிந்திவிட்ட பின்பு உடனடியாக தவறு செய்துவிட்டோம், துரோணருக்கு தன் பேரில் கோபம் ஏற்பட்டு விடலாம் என்று கன நேரத்தில் எண்ணினானோ என்னவோ அவரை சந்தோஷப்படுத்தும் முகத்தான் கௌரவ படைகளில் சிறந்த வீரர்களை குறிப்பிடும்போது மூத்தவரும் படைத்தளபதியுமான பீஷ்மரை 2வதாக வைத்து முதலில் ஆச்சாரியரின் பெயரை சொல்லி பட்டியல் போடுகின்றார். அத்துடன் விடவில்லை. துரோணர் முதன்முறையில் அஸ்தினாபுரம் வந்தபோது அவருடைய மைத்துனர் கிருபாச்சாரியர் வீட்டில்தான் தங்கி வாழ்ந்தார். எனவே மைத்துனரை பாராட்டும் வகையில் போரில் எப்பொழுதும் வெற்றியே பெறும் கிருபாச்சாரியர் என்றும் பாராட்டி ஆச்சாரியரை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கின்றார். அடுத்த ஸ்லோகங்கள். முதல் அத்தியாயம் ஸ்லோகம் 10, 11. பீஷ்மனால் காக்கப்படும் இந்த நமது படை அபரிமிதமாய் இருக்கின்றது. ஆனால் பீமனால் காக்கப்படும் அவர்களுடைய சேனையானது கட்டுக்கு உட்பட்டது. எல்லா படை வகுப்பிலும் தம் தம் நிலைகளில் நின்று கொண்டு தாங்கள் எல்லோரும் பீஷ்மரையே காத்தல் வேண்டும். ஸ்லோகம். துரியோதன் தன்னுடைய உரையை முடிக்கும் போது படைத்தளபதி பீஷ்மரையே எல்லோரும் கண்காணித்து காப்பாற்றும் வகையில் போர் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றான். ஏனென்றால் பாண்டவரின் படை அளவுக்கு உட்பட்டதாகவும் பீமனால் தான் காக்கப்பட்டிருப்பதாகவும் துரியோதன் நினைக்கின்றான். பீமனே பாண்டவ படைகளின் மையம் என்று மனக்கணக்கு போடுகின்றான். கீதைக்கு உரை எழுதிய பல்வேறு உரையாசிரியர்களுடைய
கருத்துக்களையும் தொகுத்து நாம் படித்து வருகின்றோம். அநேக உரைகளை படிக்க இயலாதவர்களுக்கு இக்கட்டுரை ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் சிறியன் படித்து சுவைத்த எல்லா கருத்துக்களையும் இங்கே தருகின்றேன். இந்த ஸ்லோகத்தில் நான் படித்த அருமையான கருத்தினை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மகாபாரத போரின் மையம் பார்த்தன், அர்ஜுனன், பீமன் அல்ல. பாரத போர் முடிவுக்கு வந்த பிறகு போரில் எவரவர் எப்படி எப்படி சண்டையிட்டார்கள், யார் எவ்வண்ணம் சமாளித்தார்கள், படை எந்தெந்த வழியில் நடத்தி செல்லப்பட்டது, எவர் முக்கியத்துவம் பெற்றார், முதன்மையானவராக கருதப்பட்டவர் யாவர் என்பதெல்லாம் பாரத போருக்கு பின்னால் தான் வெட்ட வெளிச்சமாயிற்று. பாரதம் படித்த நமக்கும் தெரியும். இப்பொழுது போருக்கு பின்னால் தான் அர்ஜுனன் போரின் மையமாக இருந்தான் என்பது புரிய வந்தது. ஆனால் போரின் துவக்கத்தில் ஒருவேளை நமக்கு கதையே தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால் பீமனை மையமாக கருதிய துரியோதனைய கூற்று அவன் சொன்னது சரியானதே. பீமனை ஏன் முதன்மையாக கருத வேண்டும்? துரியோதனின் குணநலன்களுக்கு ஏற்ற வகையில் முரட்டு சுபாவமுடையவன் பீமன் தான். குறைந்த சிந்தனை சக்தியும் அளவற்ற உடல் பலமும் கொண்டவன். இவனால் தான் போரில் தங்கு தடையின்றி இறங்கி போயிட முடியும். அர்ஜுனன் சிந்தனை சக்தி நிறைந்தவன். எப்போதும் சிந்தனை செய்பவர்கள் துணிந்து இறங்க மாட்டார்கள். பின்னால் ஏற்படும் பலாபலங்கள், எதிரே போரிடுபவர்கள் யார் யார் என்றெல்லாம் சிந்திப்பார்கள். இதனால்தான் அர்ஜுனனை மையமாக துரியோதனன் நினைக்கவில்லை. அதற்கு ஏற்றவாறு அர்ஜுனனும் இன்னும் சிறிது நேரத்திலே போரிட தயங்கி உட்கார்ந்துவிடப் போகின்றான். இத்தகைய குணங்கள் போருக்கு உகந்தது அல்ல. பீமன் தடாலடியாக போருக்கு தயாராகிவிடுவான். அவனது இயற்கை சுபாவம் அத்தகையது. அதனால்தான் பாண்டவ படைகளின் முக்கியத்துவம் மையம் பீமனே என்று துரியோதன் சொன்னான். அடுத்த ஸ்லோகம், முதல் அத்தியாயம் 12 ஸ்லோகம். வல்லமை வாய்ந்தவரும் குரு வம்சத்தில் வயோதிகரமான பாட்டனார் துரியோதனுக்கு சந்தோஷம் உண்டாக்க உறக்க சிம்மநாதம் செய்து சங்கத்தை ஊதினார். இது ஸ்லோகம். துரியோதனன் பேசி முடித்த பின்பு போர்க்களத்தில் நிகழ்ந்தவற்றை சஞ்சயர் தொடர்ந்து கூறுகின்றார். துரியோதனன் ஆச்சாரியர் துரோணனுக்கு கோபம் ஏற்படும் வகையில் ஏடாகுடமாக பேசியதை கண்ட பீஷ்மர், இந்த நிலை தொடருமாயின் போரின் துவக்கத்திலேயே வேண்டாத விளைவுகள் ஏற்படும் என்று நினைத்தார். அதனை திசை திருப்ப சங்கினை எடுத்து ஒலிக்கின்றார். இதனால் தேவையற்ற 2 நிகழ்வுகள் உருவாகாமல் தடுத்து விடுகின்றார். 1. துரியோதனன் உள்ளத்தில் உருவாகிய சிறு பயத்தினால் பேச்சின் ஆரம்பத்தில் உளறிவிட்டான். அந்த பயம் தொடர்ந்தால் படை வீரர்களின் வேகம் குறைந்துவிடும். இதனை தவிர்க்க சங்கினை ஊதி முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். 2. துரியோதனன் தனது வர்ணத்தை குறிப்பிட்டு பேசிவிட்டானே என்று துரோணாச்சாரியர் சிந்திக்கும் முன்பே, இல்லை, சிந்திக்க கால அவகாசம் கொடுக்காமலேயே செய்துவிட்டார். சங்கினை ஊதி அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். இங்கு சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது அல்லது செய்தி கிடைக்கின்றது, ஏதோ பார்த்தோம் கேட்டோம் என்று அடுத்த செயலுக்கு தாவிவிட்டால் ஒன்றுமில்லை. பார்த்ததை கேட்டதை மனது உணர்ச்சியோடு சிந்திக்குமாறு விட்டுவிட்டால் நிச்சயம் அது பிரம்மாண்டமாக உருவெடுத்துவிடும். ஆம், ஒருவர் ஏசுகின்ற போது, திட்டுகின்ற போது நமக்கு கோபம் வருகின்றது. வசை அவரிடமிருந்து வருகின்றது, கோபம் நமக்கு உள்ளே இருந்து வருகின்றது. வசை அதற்கு காரணமாகிறது. அந்த நிலையில் மனம் என்ன செய்கிறது? காரணமான வசை அதை கூறிய மனிதரை சுற்றி மையம் கொள்கின்றது. திருப்பி ஏதாவது சொல்ல முடியாத சந்தர்ப்பங்களில் வீட்டுக்கு போயோ அல்லது வேலை இல்லாமல் சும்மா அமர்ந்திருக்கும் போதோ அல்லது இரவு படுக்கையில் உறக்கமின்றி புரள்கின்ற போதோ அந்த நிகழ்வு மனதில் நிழலாடத் தொடங்கி மனம் அசைப்படுகிறது. திரும்ப திரும்ப அதை நினைத்து நினைத்து பழிவாங்க முடிவெடுக்கின்றோம். எப்போதாவது அவரை சந்திக்க நேர்ந்தால் காரணம் எதுவுமின்றி ஏடா குடமாக சுற்றி உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை கூட மறந்து கோபத்தோடு பேசிவிடுகின்றோம். பழிவாங்கிய உணர்ச்சி அடங்கியதும் என்ன இப்படி நடந்து கொண்டோமே என்று நமக்கே வெட்கம் வந்துவிடும். இந்த நிலை வர காரணம் மனம் கெட்டவற்றை சிந்திக்க விடுவதுதான். பீஷ்மர் இதை நன்கு அறிவார். அதனால் துரோணனை சிந்திக்க விடாமல் சங்கினை ஊதினார். அதே நேரத்தில் தளர்ச்சி அடையாமல் அவனுக்கு சந்தோஷம் உண்டாக்கும் சங்கை ஊதினார். சங்கும் சங்கொலியும் நமது வாழ்விலும் சாவிலும் பின்னி பிணைந்து விட்டவை.
முதல் சங்கம் அமுதூட்ட, நடு சங்கம் மனவிலங்கு போட்ட, கடைசி சங்கம் இறுதி பயணத்தில் வழிகாட்ட நாம் வாழ்ந்து முடிக்கின்றோம். யுத்த நேரத்திலும் தீ அபாயத்தின் போதும் தொழிற்சாலைகளும் சங்கு ஒலிக்கப்படுகிறது. ஒலி நமது வாழ்விற்கு அடிப்படையானது. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத வேத மந்திரங்களும் ஆகாயத்தில் ஒலி வடிவில் தான் இருப்பதாக சொல்கின்றார்கள். ஓங்காரமும் ஒலியே. 2 காதுகளில் உள்ளே கேட்கும் ஓசையும் கடல் அலைபோல் ஓங்காரமே. இந்த காதில் ஒலிக்கின்ற ஒலி நின்றுவிட்டால் அன்றைய தினத்துக்குள் மரணம் ஏற்பட்டு விடுமாம். பஞ்ச பூதங்களில் ஆகாயம் என்ற தத்துவம் தோன்றிய போதே அத்துடன் சப்தமும் தோன்றிவிட்டது. ஆகாயத்தில் சப்தம் இருக்கிறது என்பதை அன்றைய விஞ்ஞானிகள் மறுத்தார்கள். ஆனால் இன்றைய நவீன விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டுள்ளது. சங்கினை பீஷ்மர் ஒலித்த விதமும் சிந்தனைக்குரியது. ஆர்ப்பரித்தோ கோபம் கொண்டோ சங்கினை ஊதவில்லை. அதில் போர் வெறி தெரியவில்லை. ஏனென்றால் பீஷ்மரின் உள்ளத்தில் போர்க்குணம் பழிவாங்கும் எண்ணம் இல்லை. அவர் சகல சாஸ்திரங்களையும் கற்றவர். குருகுலத்தில் அன்று வாழ்பவர்களில் மிகவும் மூத்தவர், மதிப்புக்கு உரியவர், வயோதிகர், வயதானவர் என்பதால் உடல் பலம் தளர்ந்து விட்டிருக்கும் என்று எண்ணி விடுவார்கள் என்பதாலோ என்னவோ வல்லமை வாய்ந்தவர் என்று சஞ்சயன் வர்ணிக்கின்றான். பீஷ்மர் தர்மம் அதர்மம் தெரிந்தவர். அவருக்கு துரியோதனன் வெற்றி பெற வேண்டும், பாண்டவர்கள் தோற்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. தர்மம் நிச்சயம் வெல்லும் என்பதனை அவர் நன்றாக அறிவார். போர் செய்ய நேர்ந்ததனால் போருக்கு வந்தார். கடமையை செய்ய வந்தவர் அவ்வளவே. அவர் மனதில் ஒருபுறம் சாய்ந்து விட்ட நிலை இல்லை. அதனால் போர் வெறி தோன்ற சங்கை ஊதவில்லை. கௌரவர்களின் படைத்தளபதி என்ற கோணத்தில் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் 13. பின்னர் சங்கங்களும் பேரிகளும் தப்பட்டைகளும் பறைகளும் ஊதுகொம்புகளும் திடீரென்று முழங்கின. அவ்வொலி பேரொலியாக இருந்தது. இது ஸ்லோகம். படைத்தளபதி பீஷ்மரின் சங்கொலிப்பை தொடர்ந்து கௌரவ படைகளின் தலைவர்களும் மற்றவர்களும் தத்தமது சங்குகள், பேரிகள், தப்பட்டைகள் போன்றவற்றை முழங்கினார்கள். இந்த ஒலியானது பேரொலியாக இருந்தது என்று சஞ்சயன் விவரிப்பதை மனதில் சற்று நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இது அவசியம். பின்னர் பாண்டவ படைகளின் முழக்கத்தில் ஒப்பிட்டு நோக்க இது உதவும். போர்க்களத்தின் 2 அணியினர் பிரிந்து நிற்கின்றார்கள். அதில் கௌரவ படையிலிருந்தே முதலாக சங்கு ஒலித்தது. முதல் அடி தரப்படுகிறது. இதனால் கௌரவர்கள் தான் போரை துவக்கியவர்கள் ஆகின்றார்கள். இக்காலத்தில் வெடிகுண்டு வெடித்து தயார் என்று அறிவிப்பது போல. தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.